அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவில் கலையும் ஆன்மீகமும் இணைந்த ஒரு ஜாதகத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு செலிப்ரிட்டியோட ஜாதகம். இவர் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம்னு சொல்லலாம். இவருடைய ஜாதகத்தில் ஆன்மீகம் நிறைந்திருக்கு. அதனால் இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்காட்டுக்கு எடுத்துருக்கு. இவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ரஜினிகாந்த் அவர்கள் 12 டிசம்பர் 1950 பிறந்திருக்காரு. இவருடைய லக்னம் சிம்ம லக்னம். அடுத்தது கன்னி புதன் வீட்டில் சனியும் கேதும் இருக்காங்க. சனியும் கேதும் தான் இவங்களுக்கு ஒரு ஞானத்தை வழங்கி ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆன்மீகத்தை காட்டக்கூடியது இவருடைய 2ஆம் பாவத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவருடைய லக்னாதிபதியான சூரியன் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்காரு. விருச்சிகங்கிறது மறைவு ஸ்தானம். சூரியன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். அப்படின்னு சொன்னால் சூரியன் வெளிப்படலை. அப்போ இவர் அரசியலில் ஏன் வெளிப்படலை அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லலாம். இவர் மறைவு நிலையில் தான் அரசியலில் இருக்க முடியும். அதாவது மறைந்து நின்று ஆதரவு கொடுக்கலாமே தவிர வெளிப்படையான அரசியலுக்கு இவருக்கு வராது. ஏற்கனவே ஒரு காரணம் சொன்னோம். சனியும் கேதுவும் நின்று ஞானத்தை ஆன்மீகத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி. ஆன்மீகவாதிகளுக்கு அரசியல் பிடிக்காது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா மறைவு ஸ்தானத்தில் லக்னாதிபதி. மறைவுன்னா விருச்சிகம் மறைவு ஸ்தானம் தான் சொல்லுவாங்க. மறைவு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தானம்னு சொல்கிறதுக்காக மறைவு இடம் சொல்லலாம். இவர் நல்ல பலம் பெற்ற ஆள் தான். ஆனால் இவர் நேரடியான ஒரு அரசியலுக்கெல்லாம் வர முடியாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லலாம். சனியும் கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால. இவர் இப்படி ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆனார் சினிமாவில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்து அதிபதி புதனோட சேர்ந்து உட்காந்து புத சுக்கிர யோகத்தை வழங்கியிருக்காரு. அதனால இவர் மிகப்பெரிய செலிப்ரிட்டி ஆனார் அப்படின்னு சொல்லி உச்ச நட்சத்திரம் ஆனார்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து உட்காந்து சந்திரமங்கல யோகத்தை கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவர் மிகப்பெரிய உயர்ந்த நிலை அடைஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இவருடைய வாழ்க்கையில் இவர் பெற்ற மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மகரத்தில் செவ்வாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலே அது மிகப்பெரிய உச்சம். அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது இவர் அடைஞ்சிருக்காரு. அதே சமயத்தில் சந்திரனோட சேர்ந்து சந்திரமங்கல யோகம் இருக்குது. இவருக்கு 6ஆம் வீட்டில் மகரத்தில் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க. சந்திரமங்கல யோகம் இருக்குது. அதே சமயத்தில் இவருக்கு இதனால் உடல் உபாதைகளும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். வயதான காலத்தில் இவருக்கு இப்போ ஒரு வயதான காலம்தான். அவருக்கு அதனால் பாதிப்புகளும் ஏற்படலாம்னு சொன்னால் அவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு இது ஒரு காரணமாக கூட சொல்லலாம். ஏன்னா மகரத்தில் செவ்வாய் உச்சம். அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு கும்பத்தில் இருக்கார். அவர் தன்னுடைய 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் பார்வை அவர் ஜாதகத்தில் 11ஆம் இடம் லக்னம் மற்றும் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இது அவருக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அதாவது சொத்து சம்பந்தமான பார்வைகளை குரு பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் சொத்து சேர்க்கை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லக்னத்தை பார்க்குறாரு. எவ்வளோ பெரிய நோய் பிரச்சனைகள் வந்தாலும் குருவின் பார்வையினால் அவர் மிகப்பெரிய வலிமை அடைஞ்சிருவார். பிரச்சனைகள்லேருந்து வெளில வந்துடுவார். எவ்வளோ பெரிய நோய்கள் ஏற்பட்டாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுலேருந்து அவர் வெளியில் வந்துடுவார். காரணம் என்னென்னா லக்னத்தை குரு பார்க்குறது தான் காரணம். லக்னத்தை குரு பார்த்தா அவ்வளோ விசேஷம். அதே மாதிரி 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தை முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அந்த உபஜயஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தை இவர் வலுப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லலாம். குரு அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இது கொஞ்சம் பலவீனமான ஸ்தானம் தான் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அவர் இந்த குருவோட பார்வைகள்னால இவர் பிரச்சனைகள்லாம் தப்பிக்கிறார். ராகு 8ஆம் இடத்துல உட்காந்தா கொஞ்சம் பிரச்சனைகள் சிக்கல் தான். இருந்தாலும் லக்னத்தை குரு பார்க்கறதின் வழியாக இவர் பல சிக்கல்கள்லேருந்து நோய் பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு இப்பொழுது புதன் தசை நடப்பதாக தான் தெரிய வருது. அதனால் அவருக்கு இப்போதைக்கு குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் ஏற்படும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் நல்ல நாட்டம் ஏற்படும். அந்த மாதிரி தான் இவருடைய பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா குருவோட பார்வைன்னே சொல்லலாம்.
என்னதான் செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு நோய் ஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு சிக்கல்களை உருவாக்கினா கூட இவருடைய லக்னத்தை வந்து குரு பார்க்கறதுனாலேயே இவர் பல சிக்கல்கள்லேருந்து பிரச்சனைகளையும் தப்பிச்சுட்டு வர்றார் அப்படின்னு சொல்லலாம். அரசியலையும் நேரடியாக ஈடுபட முடியாது. காரணம் என்னென்னா லக்னாதிபதி போய் விருச்சிகத்தில் உட்காந்ததுனால இவரால் அரசியல் நேரடியாக ஈடுபட முடியாது. மறைமுக அரசியலில் மட்டுமே ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களாம் அவருடைய ஜாதகத்தில் காட்டப்படுது. இது சோஷியல் மீடியாவில் வந்த ஜாதகம் தான். இது உண்மையாக இல்லையான்னு தெரியாது. இதனால் இதை வச்சு நம்ம பலன் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.